வணக்கம். இன்னைக்கு நாம ரியான் ஹாலிடேயோட டிசிப்ளின் இஸ் டெஸ்டினி, அதாவது ஒழுக்கமே விதிங்கிற புத்தகத்தோட முக்கியமான ஐடியாவை பார்க்க போறோம். சுய கட்டுப்பாடு. இந்த வார்த்தையை கேட்டாலே அது நம்மள கட்டி போடுற ஒரு சுமன்னு தோணுதா, இல்ல உண்மையிலேயே நம்மள விடுவிக்கிற ஒரு சூப்பர் பவரா இருக்குமா? வாங்க இத பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். சரி வாங்க இந்த ஒரு கேள்வியோட ஆரம்பிக்கலாம். சுதந்திரம், ஃப்ரீடம் அப்படின்னா என்ன? பொதுவா நாம என்ன நினைப்போம்? மனசுக்கு பிடிச்சதெல்லாம் செய்யறது, எந்த ரூல்ஸும் இல்லாம இருக்கிறது, அப்படிதானே? ஆனா ஒருவேளை நாம புரிஞ்சுக்கிட்டது தப்பா இருந்தா என்ன பண்றது? அப்போ உண்மையான சுதந்திரம்னா என்ன? புக்கோட முக்கியமான தத்துவமே இதுதான். கட்டுப்பாடே இல்லாம இருக்கிறதுல உண்மையான சுதந்திரம். எது சரி, எது நமக்கு வேணும்னு தெரிஞ்சு அத கட்டுப்பாட்டோட தேர்ந்தெடுக்கிற சக்தி தான் உண்மையான சுதந்திரம். சிம்பிளா சொல்லணும்னா, நம்மள நாமளே கண்ட்ரோல் பண்றது மூலியமா நாம உண்மையா ஆசைப்படுற வாழ்க்கையை வாழ்றதுக்கான பவர் நமக்கு கிடைக்குது. ஓகே, கேட்க நல்லா இருக்கு. ஆனா இந்த பவர்ஃபுல் டூலை எப்படி யூஸ் பண்றது? சுய கட்டுப்பாட்டை ஒரு பாரமா பாக்குறத விட்டுட்டு நம்மளோட கோல்ஸ் அச்சீவ் பண்றதுக்கான ஒரு சாவியா மாத்துறது எப்படி? அதுக்கு ஸ்டோயிக்ஸ் என்ன சொல்றாங்கன்னு இப்ப நம்ம பார்க்கலாம். இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மைண்ட் செட் ஷிஃப்ட் இருக்கு. அது என்னன்னா, ஒழுக்கத்தை ஒரு ஜெயில் மாதிரி பார்க்காதீங்க, அது உங்க சுதந்திரத்துக்கான சாவி. இந்த மேற்கோள்ல எவ்வளோ பெரிய அர்த்தம் இருக்குல்ல பாருங்க. டிசிப்ளின் நம்மள கட்டி போடல, அதுக்கு பதிலா நம்மள சுத்தி இருக்கிற 1000 கவனச்சிதறல்கள்ல இருந்து நம்மள காப்பாத்துது. எது முக்கியமோ அதுல மட்டும் நம்மளால ஃபோக்கஸ் பண்ண முடியுது. அந்த ஃப்ரீடமை தான் டிசிப்ளின் நமக்கு கொடுக்குது. ஆனா இந்த ஒழுக்க பாதையில போறப்போ நம்ம எல்லாருமே சில பொதுவான தவறுகள்ல மாட்டிக்குவோம். கண்டிப்பா நம்ம எல்லாருமே இந்த தப்பை பண்ணிருப்போம். முதல்ல அதெல்லாம் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டாதான் அதுல இருந்து வெளியே வர முடியும் இல்லையா? இப்ப ஸ்கிரீன்ல வர்ற இந்த 5 தவறுகளையும் பாருங்க. இதுல எது உங்களுக்கு ரொம்ப கனெக்ட் ஆகுதுன்னு யோசிச்சு பாருங்க. மோட்டிவேஷன் வந்தாதான் வேலை செய்வேன்னு காத்திருக்கிறது, கஷ்டமான வேலையை விட்டுட்டு ஈஸியானதை தேடுறது, என்ன செய்யணும்னே ஒரு கிளாரிட்டி இல்லாம இருக்கிறது, இல்ல ஒரே நேரத்துல 10 வேலையை இழுத்து போட்டுக்கிட்டு திணறது, அப்புறம் டெய்லி செய்யற சின்ன சின்ன விஷயத்தால என்ன பெருசா மாறிட போகுதுன்னு நினைக்கிறது. இதுல எது நீங்க? ஆனா ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, இந்த ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு இருக்கு. அந்த தீர்வும் நம்ம செயல்ல இல்ல, நம்ம மனநிலையில, நம்ம மைண்ட் செட்ல தான் ஆரம்பிக்குது. முதல் மாற்றம் இதுதான். உங்க மூட நம்புறத நிறுத்துங்க. அதுக்கு பதிலா உங்க பழக்க வழக்கங்களை நம்புங்க. ஏன்னா மோட்டிவேஷன்ங்கிறது அப்பப்போ வந்துட்டு போற ஒரு கெஸ்ட் மாதிரி, ஆனா பழக்கம் அப்படி இல்ல. அது நம்ம கூடவே இருக்கிற ஒரு நம்பிக்கையான நண்பன் மாதிரி. ரெண்டாவது, உடனடி சந்தோஷத்தை தள்ளி போடுங்க. இன்னைக்கு நாம செய்யற சின்ன சின்ன தியாகங்கள் தான் நாளைக்கு நமக்கு கிடைக்க போற பெரிய வெற்றிக்கான இன்வெஸ்ட்மெண்ட். அடுத்தது, நான் ட்ரை பண்றேன் அப்படிங்கிற மாதிரி மழுப்பலான வார்த்தைகளை விட்டுட்டு, நான் இந்த வேலையை இந்த நேரத்துல இப்படி முடிக்க போறேன்னு ரொம்ப கிளியரா இருங்க. கோல்ஸ்ல கிளாரிட்டி இருந்தா வழி தானா தெரியும். இந்த விஷயத்துல நம்ம கொஞ்சம் இரக்கமே இல்லாம இருக்கணும். எது முக்கியம்னு முடிவு பண்ணி அதுல மட்டும் கவனம் செலுத்துங்க. மத்த எல்லாத்துக்கும் முடியாதுன்னு தைரியமா சொல்ல பழகுங்க. ஏன்னா 100 விஷயங்கள்ல ஆவரேஜா இருக்கிறத விட ஒரு விஷயத்துல மாஸ்டரா இருக்கிறது தான் கெத்து. கடைசியா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மாற்றம். சின்ன சின்ன செயல்களோட சக்தியை என்னைக்குமே குறைச்சு மதிப்பிடாதீங்க. நீங்க தினமும் செய்யற ஒரு சின்ன நல்ல பழக்கம் கொஞ்ச நாள்ல பார்க்கும்போது ஒரு மலை மாதிரி பெரிய மாற்றத்தை உருவாக்கும். அதுக்கு பேரு தான் கூட்டு விளைவு, அதாவது காம்பவுண்ட் எஃபெக்ட். இந்த கூட்டு விளைவோட பவர் ரொம்ப அபாரமானதுங்க. ஒரு சிம்பிள் உதாரணம். தினமும் ₹1 சேமிக்கிறது பெரிய விஷயமா தெரியாது. ஆனா வருஷக்கணக்கில் அதை செஞ்சா அது ஒரு பெரிய தொகையா மாறும் இல்லையா? அதே கணக்கு தான் நம்ம பழக்கங்களுக்கும். சின்ன சின்ன நல்ல விஷயங்களை தொடர்ந்து செய்யும்போது அது நம்ம வாழ்க்கையில ஒரு பிரம்மாண்டமான மாற்றத்தை கொண்டு வரும். ஓகே, தத்துவம் எல்லாம் நல்லா இருக்கு. ஆனா இதை எப்படி செயல்படுத்துறது? அதுக்கு ஒரு ஆக்ஷன் பிளான் வேணும் இல்லையா? இதோ நீங்க இன்னைக்கே ஸ்டார்ட் பண்ற மாதிரி ஒரு சிம்பிளான 5 ஸ்டெப் பிளான். இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான ரூல் 1. ஒரு நேரத்துல ஒரே ஒரு பழக்கத்துல மட்டும் கவனம் செலுத்துங்க. 10 விஷயத்தை ஆரம்பிச்சு பாதியில நிக்கிறத விட ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டு அதுல மாஸ்டர் ஆகிறது தான் உண்மையான வெற்றிக்கு வழி. சரி, இதோ உங்களுக்கான ஆக்ஷன் பிளான். 1. உங்க காலைக்கும் சாயங்காலத்துக்கும் ஒரு ரெகுலர் ரூட்டீனை உருவாக்குங்க. 2. ஒரு பழக்கத்துல மாஸ்டர் ஆன பிறகு அடுத்ததுக்கு போங்க. 3. உங்க முன்னேற்றத்தை ட்ராக் பண்ணுங்க, அப்பதான் மோட்டிவேஷன் இருக்கும். 4. உங்க கோலை ஒரு ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லி அவங்க கிட்ட அப்பப்போ அப்டேட் பண்ணுங்க. இதுக்கு பேரு அக்கவுண்டபிலிட்டி. கடைசியா 5வது, உங்க முயற்சியை பாராட்டுங்க. ரிசல்ட் வரணும்னு மட்டும் இல்ல, நீங்க போடுற எஃபர்ட்டுக்காக உங்களை நீங்களே பாராட்டிக்கோங்க. சரி, இப்ப நாம கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோம். இவ்வளவு நேரம் பேசுனதுல இருந்து ஒன்னு புரிஞ்சிருக்கும். ஒழுக்கம்ங்கிறது வெறும் பழக்கங்களை பத்தினது இல்ல, அது நம்ம வாழ்க்கையோட நோக்கத்தை நாமளே தீர்மானிக்கிறது, நம்ம விதியை நம்ம கையில எடுத்துக்கிறது. இந்த கடைசி மேற்கோள் நாம பேசின எல்லாத்தையும் ஒரே வரியில சொல்லுது. ஒழுக்கம் ஒரு தண்டனை இல்ல,
அது உங்களை சுதந்திரமாக்கி உங்க திறமைகளை வளர்த்து உங்க விதியை நீங்களே எழுதுறதுக்கான ஒரு பவர்ஃபுல்லான பாதை. இந்த அலசல ஒரே ஒரு கேள்வியோட நான் முடிக்கிறேன். உங்க விதியை நீங்களே கட்டமைக்க நீங்க இன்னைக்கு ஆரம்பிக்க போற அந்த ஒரு சின்ன தினசரி ஒழுக்கம் என்ன? அதை பத்தி யோசிங்க. இன்னைக்கே அதை தேர்ந்தெடுங்க. ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏன்னா உங்க விதி உங்க கையில தான் இருக்கு.